ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே ஒன்பதுனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசென்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே எடுத்திருக்கோம். ஒன்பதுனா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரின்யூவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். இன்ஸ்டாகிராம் கப்பிள்ஸ் கிளப் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ இப்போ தான் ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். 1K வாட்சர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து 4000 வாட்சர்ஸ் தேவையில்லைன்னு சொன்னீங்க. நான் இப்போ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லியும் என்னோட இன்கம் எங்கே ப்ரோ வரும், எப்படி செக் பண்ணுறது, அதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓவரால். ஸோ நீங்கள் வந்து 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணால் தான் டெய்லி இன்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஷார்ட்ஸ் பன் போனஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான் எடுத்துக்கிட முடியும். அது கன்ஃபார்மாக டெய்லி வரும், எல்லாம் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பர்டிகுலராக ஒரு மந்த்தினுடைய அந்த ஓவரால் ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் மந்த்துனா இந்த மந்த் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மற்றபடி வந்து இது வந்து டெய்லி இன்கமாலாம் உங்களுக்கு வராது, மந்த்லி இன்கமாக இருக்கலாம். பட் பர்டிகுலராக எல்லா மந்த்துமே வரும்னு சொல்ல முடியாது. சில மந்த் வரலாம், ஒரு மந்த் வரலாம், ஒரு மந்த் கூட வராமலும் போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டெய்லி வீடியோஸ் கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலராக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுடைய டெய்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போகிற இன்கமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போனஸ், அந்த ஷார்ட்ஸ் பன் போனஸை வச்சு நீங்கள் ரெகுலராக ஏர்ன் பண்ண முடியாது, டெய்லி ஏர்ன் பண்ண முடியாது, மந்த்லியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாவது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக உங்களுடைய சேனலுக்கு வந்து ஏர்னிங்ஸை பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மற்றபடி வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது டெய்லி இன்கமாக உங்களுக்கு இருக்காது, அதே சமயம் ஷுவர் இன்கமாகவும் இருக்காது. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லியன்ஸ் கணக்கில் போனாலும் சரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதம் கண்டிப்பாக வந்தாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒருவேளை நீங்களும் செலக்ட் பண்ணாங்க, உங்களையும் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் வந்து யூடியூப் ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கடலை கேமிங் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 28 டேஸ் வியூஸ்க்கு மணி வருமா, இல்லை ஒரு வீடியோஸ்க்கும் பொறுத்து மணி வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர் மானிட்டேஷன், அதாவது 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி வரும்போது லைக் ஒரு வீடியோஸ்க்கும் வந்து மணி வந்து வரும். பட் பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோனுடைய வியூஸை பொறுத்து கிடையாது, அதில் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. பிஃபோர் நீங்கள் மேக் பண்ண வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் அந்த ஒரு வீடியோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அப்படிங்கிறது வந்து போகணும். அதே சமயம் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளே ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வியூஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதை விட இம்பார்ட்டன்டானது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதில் ப்ளே ஆகிறத பொறுத்து தான் அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து அந்த மணி இன்க்ரீஸ் ஆகுறது, ஸ்டேபிளாக இருக்கிறது, வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ் அப்படிங்கிறது லைக் ஓவரால் மந்த்லி அப்டேட் ஆகுறது அப்படிங்கிறது ஆட்சன்ஸில் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து மந்த்லி ஒன் டைம் அப்டேட் ஆகுமே தவிர்த்து லைக் யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணும்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் பேக் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ ஐ எம் கோயிங் டு ரீச் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பட் கம்யூனிட்டி கிரியேட் போஸ்ட் இஸ் ஓப்பன் ஹவ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெகுலர் அப்டேட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏற்கனவே வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே. 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே உங்களுடைய சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து இனேபிள் ஆயிரும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம், பட் நிறைய பேர் வந்து பார்க்கல. அதே சமயம் நியூ வியூவர்ஸும் நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாமல் 500+ சப்ஸ்கிரைபர்ஸ், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டியே இப்போ போதுமானதாக இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இனேபிள் ஆகிறதுக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஜோதி செல்லமுத்து அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆட்சன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் இல்லைனா ஷார்ட்ஸ் பன் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலிமா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோடனே கிரியேட் பண்ண முடியாது, முன்னே வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. நானே அப்படி தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை மானிட்டேஷன் இனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே. அப்போ அந்த ஆப்ஷன் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணணும், இல்லை இந்த ஷார்ட்ஸ் பண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சதுன்னா அதன் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் யூடியூப் மானிட்டேஷனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகலை அப்படிங்கிற சேனல் இருந்து கேட்டிருக்காங்க. 3 மினிட்ஸ் வீடியோவில் காப்பிரைட் கிளைம் 5 செகண்டுக்கு மட்டும் வந்திருக்கு. அப்போ ஃபுல் வீடியோக்கும் மணி வராதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வராது. அது இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அதை வந்து எடிட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மேபி வந்து அது காப்பிரைட் கிளைம் வராமல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பர்டிகுலராக அந்த ஒரு 5 செகண்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மியூசிக் லைக் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாங்கை வந்து ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுத்து அதுக்கடுத்தது வந்து அந்த ஒரு இடத்த வந்து மியூட் பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மானிட்டேஷனும் அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் காப்பிரைட் கிளைம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓவரால் என்னதான் ஒரு பாயிண்டில் ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோன்னு வந்திருந்தாலும் கூட கிளைம் அப்படிங்கிறது வந்திருந்ததுன்னா ஓவரால் வந்து அந்த சேனலில் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மீ எடிட்ஸ் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. கிளைம் ஆன சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகாதா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. காப்பிரைட் கிளைம் நாட் அ ப்ராப்ளம். லைக் அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஏர்னிங்ஸ் வேணால் வராது ஆஃப்டர் மானிட்டேஷன். மற்றபடி அது ஓவரால் உங்களுடைய சேனலை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. மானிட்டேஷனும் கண்டிப்பாக இனேபிள் ஆகும் நீங்கள் காப்பிரைட் கிளைமோடு அப்ளை பண்ணாலும் கூட. பட் என்ன முக்கியம்னா உங்களுடைய சேனலில் நீங்கள் ஓன் கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து மேக் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமானது. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்மான இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வரலாம். உங்களுக்கு வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிடலாம் மானிட்டேஷனில். மற்றபடி வந்து உங்களுடைய கண்டென்ட் ஒன்றா இருக்குன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஈவன் நிறைய வீடியோஸ் வந்து இந்த கிளைம் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பி நேச்சர் அப்படிங்கிற சேனல் எடுத்து கேட்டிருக்காங்க. ப்ரோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகாமல் வியூஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் அமௌண்ட் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது லைக் சப்ஸ்கிரைபர்ஸை விட ரொம்ப முக்கியமானது. யூடியூப்பில் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுக்கும்போது ஸோ அது எப்போவுமே பெனிஃபிட்டான ஒன்று தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஏர்னிங்ஸும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு பெரிய சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு கூட நீங்கள் வியூஸ் ரேஞ்ச் வந்து அவங்க அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். லைக் சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை பொறுத்து அந்த ஏர்னிங்ஸ்லாம் மாறாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இமேஜை பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது தம்ப்நெயில் வந்து எப்படி மேக் பண்ணுறீங்க இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. பிக்சல் ஆப்பில் தாங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். அது லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி இல்லைனா முன்னே மேக் பண்ணியிருந்த தம்ப்நெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிக்சல் ஆப்பில் தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அகப்பை கறி அப்படிங்கிற சேனலில் எடுத்து கேட்டிருக்காங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடினாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட யூடியூப் சேனல் மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அனதர் வேறு ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் ஷார்ட்ஸ் ஃபன் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்கள் சேனலுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு, உங்களுக்கு கிடச்சிருக்கு, இமெயிலில் வந்திருக்கு, இல்லைனா வந்து யூடியூப் டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண போகும்போதே அதில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா எல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் போயிடும். ரிவ்யூக்கு போய் உங்களுக்கு அப்ரூவும் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. லைக் வந்து ஷார்ட்ஸ் ஃபன் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆட்சன்ஸ் தேவை தான். பட் அது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பேஜ்லேயே. ஸோ அதை பொறுத்து பெருசாக நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்படி ஒரு வேளை ஷார்ட்ஸ் ஃபன் போனஸ் கிடைக்கலனா நீங்கள் மானிட்டேஷன் இனேபிள் ஆகும்போது அந்த 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போதே நீங்கள் வந்து அந்த ஒரு ரெண்டாவது ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உதயா எஃப்எஃப் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ ஆட்சன்ஸில் $10 மேலே வந்துருச்சு, எல்லா வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டேன், ஆனால் பேமெண்ட் மெத்தடில் ஆட் பண்ணல. $100 வந்த அப்புறமா பேமெண்ட் மெத்தட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபோ ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போவே பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து $100 ரீச் பண்ண உடனே கூட பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைக் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற விஷயங்கள்லாம் அடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது கொஞ்சம் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். லைக் வந்து உடனே பண்ணியாகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து டிரான்சாக்ஷன் அப்போது நமக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஸ்மூத்தாக நடந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து $100 ரீச் பண்ணோடனே ஆட் பண்ணிக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஹி பிஜிஎம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. ஓகே. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சோசியல் பிளேட் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா $229 to $2K ஒன்று வருது ப்ரோ. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நல்லா வியூஸ் போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்க தேவையில்லை. சோசியல் பிளேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக வியூஸ் ரேஞ்ச் எவ்வளோ போதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை கொடுக்கக்கூடியதானே தவிர லைக் அது வந்து கண்டிப்பாக வந்து உண்மையானது அப்படிங்கிற மாதிரியோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறதையோ அது மீன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடியே லைக் என்னுடைய சேனலில் பெருசாக வியூஸ்லாம் போல் 100 வியூஸ்க்கு பிலோவாக தான் போய்கிட்டு இருந்தது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா $5 $20 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது. மற்றபடி நீங்கள் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலைனாலும் சரி
மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணல, மானிட்டரைசேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த வேல்யூ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கூட குறையன் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பிளேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஷோ பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் வியூஸ் ரேஞ்சை பொறுத்து. அதே சமயம் இன்னொரு விஷயம் லைக் வந்து கண்டென்ட் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பிளேடில் கணக்கில் வியூஸ் ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நீங்கள் லைவ் மேக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அதுக்குன்னு தனியாக வேறு மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து வரலாம். ஷார்ட்ஸ் மேக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஏர்னிங்ஸே இல்லாமல் கூட போகலாம் நிறைய பேருக்கு, லைக் மில்லியன்ஸில் வியூஸ் பண்ணாலும் கூட. லைக் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்சை மட்டும் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா மானிட்டரைசேஷன் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர் லைக் வந்து சூப்பர் சேட்டாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க, மெர்ச்சன்டைஸ் ஆப்ஷன்லையும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைக் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்சை பொறுத்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ ஏர்னிங்ஸ்லேருந்து இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த ஒரு சோசியல் பிளேடாக இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் சண்டே லைவ் கண்டிப்பாக வந்து இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விஸ் இந்த மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஆல் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.